வணக்கம் சார். வணக்கம். இந்தியன் மார்க்கெட்ல தொடர்ந்து ஒரு ரேலி பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன செட்பேக் மார்க்கெட்ல இருக்கிறத பார்க்க முடியுது. முக்கியமா இதுக்கு என்ன காரணம்? மார்க்கெட் இப்ப என்ன ட்ரெண்ட்ல இருக்கு சார்? இல்லம்மா, அந்த பெஹல்காம்ல நடந்த சம்பவத்தினால தானே இன்னைக்கு மார்க்கெட்ல ரியாக்ஷன். அதனால சின்ன கரெக்ஷன் சொல்லக்கூடாது. நல்ல பயங்கர கரெக்ஷன் தான். ஏன்னா இந்தியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்டான்ஸ் எடுத்திருக்காங்க டிப்ளமேட்டிக்காக. பாகிஸ்தானுக்கும் அதுக்கு கவுண்டர் பண்றாங்க. எல்ஓசியிலும் நேற்று ஏதோ ஃபயரிங் அண்ட் கவுண்டர் ஃபயரிங் நடந்திருக்கு. ஸோ அதனால ஒரு அன்சர்டனிட்டி கிரியேட் ஆயிருக்கு. என்ன இது வந்து இன்னும் எஸ்கலேட் ஆகுமா? எந்த அளவுக்கு பாதிக்கும்? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏர்லைன்ஸுக்கெல்லாம் ஒரு பாதிப்பு இருக்கு. பிகாஸ் பாகிஸ்தான் டெரிட்டரிக்கு மேலே இப்போ ஃப்ளைட் போகக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. ஸோ சுற்றி வர தான் போகணும். ஸோ அவங்க ப்ராஃபிட்டபிலிட்டி கொஞ்சம் இம்பாக்ட் இருக்கும். அந்த மாதிரி ஓவராலாக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலே ஒரு மார்க்கெட்டில் ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும். எஃப்ஐஸும் சரி, டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் சரி, இந்த நேரத்தில் கொஞ்சம் சைட்லைனில் உட்காந்து அவ்வளோவா வாங்க மாட்டாங்க. அதனால தான் இந்த கரெக்ஷன் வரும். பொதுவாவே டிஃபென்ஸ் செக்டர் வந்து ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணாம தான் இருந்துட்டு இருந்தது. சோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல டிஃபென்ஸ் செக்டர் எப்படி இம்பாக்ட் ஆகும் சார்? இது ஸ்பெசிஃபிக்கா இதோட கொரிலேட் பண்ண முடியாதுங்க. டிஃபென்ஸ் செக்டருக்கு ஃபியூச்சர் ப்ரிப்பேர்ட்னஸ்க்கு நம்ம ஆர்டர் பண்றோம். இது இன்னைக்கு நடக்கிற ஆக்ஷனால டிஃபென்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் சொல்ல மாட்டேன். டிஃபென்ஸுக்கு என்னன்னா கொஞ்சம் கரெக்ஷன்ல இருக்கு. இன்னும் கரெக்ஷன் ஆகலாம். ஆனா ஃபியூச்சர் பாசிட்டிவ் வந்து இந்த வார் சம்பந்தம் மட்டும் இல்ல, அந்த அளவுக்கு இல்ல. ஆனா நேட்டோல, ஏன்னா இப்ப ட்ரம்ப் வந்து அந்த அளவுக்கு யூரோப்ல வந்து ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷனோட சப்போர்ட் வந்து கொடுக்குற மாதிரி இல்லாத நிலைமையில ஒரு யூரோப்பியன் கவர்மெண்ட்டும் இப்ப தன்னோட டிஃபென்ஸ் பட்ஜெட் ஏத்திட்டு இன்னும் டிஃபென்ஸ்ல எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் எஸ்பெஷலி லோ அண்ட் இதுல எல்லாம் இந்தியாவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் இது இருக்கு. யூரோப்க்கு எக்ஸ்போர்ட்ஸ் வர கூட வாய்ப்பு இருக்கு. அதனால டிஃபென்ஸ்க்கு பாசிட்டிவ் வரலாம். பட் அது கொஞ்சம் நாள் ஆகும். அந்த ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணி அப்புறம் தான் அது தெரியும். அது ஒரு ஃபியூச்சர்ல பாசிட்டிவ் இருக்கு. பட் இந்த ஒரு பெஹல்காம்னால வந்த சூழ்நிலைனால டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி வரும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். பொதுவாவே இந்த மாதிரி ஒரு 2 நாடுகளுக்கு நடுவுல ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் இந்த பிரச்சனையை எப்படி பார்க்கணும்? அவங்களோட போர்ட்ஃபோலியோவை இப்ப எப்படி அணுகணும் சார்? ஸோ 2 விஷயம் இதுல வந்து என்னன்னா, அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதாவது ஃப்ரெஷ்ஷா இப்போ பையிங் பண்றதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா இந்த டெவலப்மெண்ட்ஸ் வந்து டெய்லி ஏதாவது ஒரு எவ்ரி மணி நேரத்துக்கு ஒரு டெவலப்மெண்ட் வருது. ஸோ அந்த அன்சர்டனிட்டி மார்க்கெட்ல இருக்கிறதுனால இப்போ ஃப்ரெஷ்ஷா இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ இறங்கி பண்ண வேண்டாம். அதே சமயத்துல வந்து அவங்களோட பழைய இன்வெஸ்ட்மெண்ட்டையும் இப்போ வந்து போய் விற்க வேண்டாம். ஏன்னா அது ஒரு பேனிக் சிச்சுவேஷன். நாடோட பொருளாதார வளர்ப்போ இல்ல அர்னிங்ஸ் வளர்ப்புக்கோ இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதனால இதனால போய் ஒரு ஸ்டாக்கோ ஒரு செக்டரோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டை வாங்கினதை விற்கவும் வேண்டாம். அதே சமயத்துல எஸ்ஐபி துவங்கி விட்டதுல அதையும் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா இந்த சூழ்நிலை வந்து ஒரு வாரம் 10 நாள் தாங்கலாம். அதுக்கப்புறம் திரும்பி ரிவைவ் ஆச்சு. ஃபண்ட் மேனேஜருக்கு அந்த எஸ்ஐபி இன்ஸ்டால்மெண்ட் காசு இருக்கிறதுனால நல்லா உங்களுக்கு ஃபியூச்சர்ல வெல்த் கிரியேஷன் வர வாய்ப்பு இருக்கு. அதனால ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆனா எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்டை பேனிக்காக விற்க வேண்டாம். மார்க்கெட்ல என்ன மாதிரி இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு பேசணும். இதை தாண்டி இந்த வார் டென்ஷன்ஸ்னால இந்தியன் எக்கானமில ஏதாவது ஒரு இம்பாக்ட் இருக்குமா சார்? இந்தியன் எக்கானமியில வந்து வந்து அந்த அளவுக்கு எனக்கு ஒன்றும் பாதிப்பு தெரியல. ஏன்னா ஏர்லைன்ஸ்க்கு ஒரு கொஞ்சம் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகலாம். அது எந்த அளவுக்கு கஸ்டமருக்கு பாஸ் ஆன் பண்ணுவாங்கன்னு பார்க்கணும். மற்றபடி இதோட இம்பாக்ட் வைடா எக்கானமியில எனக்கு ஒன்றும் அதிகமா இம்பாக்ட் தெரியல. இப்போ மார்க்கெட் கொஞ்சம் ஒரு சின்ன ரேலில இருந்துட்டு இருந்தது ஒரு 2 வாரமா. அப்படி இருக்கும்போது நிறைய கம்பெனிஸ்க்கு Q4 ரிசல்ட்ஸும் வெளியானது. ஓவராலா பார்க்கும்போது இந்த பேங்கிங் செக்டர்ஸ் தான் இப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, ஃபினான்ஷியல் சர்வீஸ். ஸோ இந்த Q4 ரிசல்ட்ஸோட ஓவர்வியூ எப்படி பாக்குறீங்க சார்? இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சுமார் தான் சொல்வேன். பேங்கிங் செக்டர் நல்லா பண்ணிருக்கு. ஆனா ஐடி செக்டர் வந்து அந்த அளவுக்கு நல்லா பண்ணல. இன்னமும் லோ சிங்கிள் டிஜிட் தான் க்ரோத் இருக்கு. ஆனா ஓரளவுக்கு ஐடி செக்டர்ல எதிர்பார்வையே கம்மியா இருந்ததுனால இந்த லோ இது வந்து ஒரு மாதிரி ஓகே சமமா இருக்குன்னு வச்சுக்கலாம். பட் டெஃபினட்டா ஒரு கண்டினியூஸா ஒரு சூழ்நிலை ஐடிக்கு அவ்வளவு நல்லதா நடக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா ட்ரம்போட டாரிஃப்னால ஒரு அன்சர்டினாலும் ஐடி பிசினஸ்க்கு கொஞ்சம் ஆர்டர் கம்மி ஆகலாமா. அதே சமயத்துல சில ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஐடி கம்பெனிஸ் வந்து எப்படி இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல பயன்படுத்தி அவங்களோட பிசினஸ் சரி கஸ்டமர் பிசினஸ்ல பயன்படுத்துறாங்க அவங்க ஆர்டர் புக்கு ஏறலாம். ஸோ க்ளோஸா ஃபாலோ பண்ணணும். பட் இப்போ வரைக்கும் வந்து ஒரு 100 கம்பெனிக்கு பிளஸ் அந்த ரிசல்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் லெவல்ல ஒரு சிங்கிள் டிஜிட் லெவல்ல தான் வாழ்ந்துருக்குன்னு சொல்லலாம். இன்னும் நிறைய கம்பெனிஸ் ரிப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா இனிஷியலா பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா ரிட்டர்ன்ஸ் இருக்கு. ஒரு மிக்சட் பேக்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் ஒரு கிளியரா ஒரு ரொம்ப பாசிட்டிவா கைடன்ஸும் முன்னாடி தெரியல. ஏன்னா கன்சம்ஷன்ல எல்லாம் கூட அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் நம்பர்ஸ் இது வரைக்கும் இன்னும் தெரியல. ஓவராலா ஒரு மார்க்கெட் ரேலிக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு இந்த Q4 ரிசல்ட்ஸ் இருந்திருக்கா சார்? இந்த Q4 ரிசல்ட்ஸ்னால ஆக்சுவலா மார்க்கெட் ரேலி எதிர்பார்க்கறதும் என்ன சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது நடந்து போன குவார்டர். இந்த Q4 ரிசல்ட்ஸ்ல இந்த கைடன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் ரேலி ஆகுறதோ குழறதோ இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஓவராலா கைடன்ஸ் ஐடி செக்டர்ல கொஞ்சம் சாதாரணமா தான் கொடுத்துருக்காங்க. பட் மற்ற இதுல வந்து பாத்தீங்கன்னா கன்சம்ஷன் செக்டர்ல கைடன்ஸ் கொஞ்சம் நல்லா கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஏர்னிங் சீசன் ஃபுல்லா பிளே அவுட் ஆயிட்டு அந்த கைடன்ஸை பேஸ் பண்ணி எனக்கு நம்பிக்கை இருக்கு மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மேல போற வாய்ப்பு இருக்கு. இப்போ மார்க்கெட்ல ஒரு ரேலி இருக்கிறத பாக்குறோம். சோ இதுல எஃப்ஐஐஸோட ரோல்ஸ் என்னவா இருக்கு சார்? எஃப்ஐஐஸ் ரோல் தான் ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்னன்னா
இந்த ட்ரம்போட டாரிஃப் விஷயத்துல அந்த 90-டே பாஸ் கொடுத்ததுலயே ரெண்டாவது இந்தியாவோட இந்த பயலாட்டரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் முதல்ல இந்தியாவோட சைன் பண்ணுவோம் அப்படின்னு அந்த ஸ்காட்ங்கிறவர் அமெரிக்கன் ட்ரேட் செக்ரட்டரி சொல்லியிருக்கிறாப்புல. ஸோ இந்தியாவோட அவுட்லுக் கொஞ்சம் இந்த டாரிஃப் சினாரியோடைய சூழ்நிலையில கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம்னு ஒரு ஆப்டிமிசம். ரெண்டாவது என்னன்னா இந்த ஒரு குளோபல்ல ஒரு ரிசெஷன் ஒரு ஸ்லோ டவுன் ஃபார்ம் பண்றதுனால ஆயிலோட விலை கீழே இறங்கிருக்குல்ல $75 $65. அது இந்தியன் எக்கானமிக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம 83% மேல ஆயில் இம்போர்ட் பண்றோம். அதனால நம்மளோட இம்போர்ட் காஸ்ட் கம்மியாகும். பிசிக்கல் டெபிசிட், ட்ரேட் டெபிசிட் எல்லாத்துக்கும் இது ஒரு நல்ல பாசிட்டிவ் இம்பாக்ட் இருக்கும். பிளஸ் நிறைய கம்பெனிஸ் இந்த ஆயில் ரிலேட்டட் இம்போர்ட்ஸ் தன்னோட ரா மெட்டீரியலா யூஸ் பண்றதுனால டயரோ பெயிண்டோ இந்த ரப்பர் கம்பெனி அந்த மாதிரி எல்லா இந்த கம்பெனிஸ் யாரெல்லாம் ஆயிலோட ரிலேட்டட்ஸ் இம்போர்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவா ஒரு எஃபெக்ட் இருக்கலாம். மூணாவது டாலரும் இதனால கொஞ்சம் வீக்கன் ஆகிறதுனால எஃப்ஐஎஸும் தன் நாட்டுல இருந்து வெளிநாட்டுல போட்டு அந்த அளவுக்கு ஒரு டாலர் ஸ்ட்ரென்தனிங்னால எமர்ஜிங் மார்க்கெட் கரன்சி வீக் ஆகிறதுனால அவங்களுக்கு நார்மலா லாஸ் வரலாம். இப்போ அந்த மாதிரி ஒரு லாஸ் எதிர்பார்க்கல. டாலர் வீக் ஸ்டேஜ்ல இருக்கிறது அவங்களுக்கு அந்த கரன்சி லாஸும் வராத வாய்ப்புல பணத்தை வெளியில போடலாமான்னு யோசிக்கிறதுல சைனா மேலதான் தாக்குதல் நடக்கிறதுனால இந்தியா கம்பேர்ட் டு சைனா ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால எஃப்ஐஎஸ் கொஞ்சம் இந்தியாவை ஃபேவர் பண்ணி ஒரு வாரம் 10 நாளாவே எஃப்ஐஎஸ் இந்தியாவில இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னமும் டொமஸ்டிக் ஃபண்ட் மேனேஜர் அந்த அளவுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. இன்னமும் கேஷ் பேலன்ஸ் ஹையா தான் வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க earning சீசன்ல கைடன்ஸ் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு எந்த செக்டர் எந்த ஸ்டாக் வாங்கலாம்னு இன்னமும் வெயிட் பண்றாங்க. ஸோ இப்ப இருக்கிற இந்த ரீசெண்டா ரேலி எஃப்ஐஐ ட்ரிவன் ரேலி தான் சொல்லுவேன். டொமஸ்டிக் இந்த ஒரு மாசம் earning சீசன் ஃபுல்லா பிளே அவுட் ஆன அப்புறம் பார்த்து தன்னோட ப்ராடக்ட் டெப்ளாய் பண்றச்சு நெக்ஸ்ட் லெக் ஆஃப் ரேலி அவங்க வழியா வரலாம். அதே சமயத்துல வார் சூழ்நிலை எவ்வளவு சீக்கிரம் ஒரு சொல்யூஷனுக்கு வருதோ திருப்பி எஃப்ஐஎஸும் திரும்பி வர வாய்ப்பும் அதிகமா இருக்கு. டாலர் வீக்கன் ஆகுறதுனால எஃப்ஐஎஸ் அதிகமா இந்தியாவுக்கு வராங்க அப்படின்னு சொன்னீங்க. சோ இந்த டாலர் வீக்கனிங்ல வேற என்னெல்லாம் இந்தியாவுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு சார்? ஸோ டாலர் வீக்கனிங்ல என்னன்னா உங்களுக்கு ரெண்டாவது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த ரேட் கட் இருக்கு. டாலர் வீக்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வீக்கன் ஆகும்னு ஒரு எதிர்பார்வை இருக்கும். அமெரிக்கா ஒரு ரிசெஷன். இப்போ மிஸ்டர் பவல் ஃபெடரல் செக்ரட்டரி ரேட் கட் பண்ண மாட்டேன்னு தான் சொல்றாரு. மிஸ்டர் ட்ரம்ப் கேட்டுருக்காரு, அவர் வானங்கிறாரு. ஆனா டேட்டா ஒரு ரிசெஷன் ஸ்லோ டவுன் காமிச்சா டெஃபினட்டா இந்த டாலர் வீக்கனிங் அமெரிக்காவோட ஒரு ரிசெஷனை ப்ரெடிக்ட் பண்றாப்புல தெரியுது. அப்படி இருக்கிற பட்சத்துல டெஃபினட்டா ரேட் கட் வரலாம். அப்போ ரேட் கட் வர பட்சத்துல இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருக்கிற டிஃபரன்ஸ் வைடன் ஆகுனா ஆர்பிஐயும் ஒரு ரேட் கட் பண்ற சூழ்நிலை வரலாம். ஸோ அதிகமா ஆர்பிஐ ரேட் கட் பண்ணா அது மார்க்கெட் டெஃபினட்டா ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு ரொம்ப பாசிட்டிவ். பிளஸ் லெண்டிங், கன்சம்ஷன் அந்த மாதிரி செக்டர்ஸ்க்கும் போரோ பண்ணி எதெல்லாம் வாங்குறாங்களோ வீடு, காரு, இல்ல ரெஃப்ரிஜிரேட்டர் அந்த மாதிரி பொருட்கள் இதுக்கெல்லாம் கூட டிமாண்ட் வளர்றது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஞாபகம் வச்சுங்க, ஒரு 1,00,000 கோடி டாக்ஸ் மூலமா கிவ் அவே பண்ணது இந்த மாதம் மக்களோட பாக்கெட்ல அந்த பணம் தெரியும் ஓரளவுக்கு சேவிங்ஸா. பிளஸ் இஎம்ஐயும் குறைஞ்சா ஒரு கன்சம்ஷனுக்கு ஒரு பாசிட்டிவ் பூஸ்ட் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ டாலரோட வீக்னிங்கால ஆர்பிஐயோட ரேட் கட்டோட சான்சஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறதுனால உங்களுக்கு ஒரு இந்தியன் கன்சம்ஷன் செக்டருக்கு ஒரு பாசிட்டிவிட்டி இதனால வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரீசெண்டா கோல்டு பிரைஸ் ரொம்ப அதிகமா உயர்ந்துட்டு இருக்கு. ரொம்ப ஃபாஸ்டாவும் கோல்டு மார்க்கெட் வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சோ இந்த டாலர் வீக்கனிங்கும் இதுக்கு ஒரு ரீசனா இருக்குமா சார்? டாலர் வீக்கனிங்கும் இதுக்கு ரீசனா இருக்கிறதா என்ன தெரியும். ஆக்சுவலா கோல்டோட ஸ்ட்ரென்தனிங் தான் டாலர் வீக்கனிங் காரணம். டாலரோட வீக்னிங் கோல்டு ஸ்ட்ரென்திங் காரணம். ஏன் சொல்றேன்னா சைனா, ஜப்பான் இந்த போன்ற யாரெல்லாம் யுஎஸ் செக்யூரிட்டிஸ் நிறைய பணம் வச்சிருந்தாங்களோ ஜப்பான் $1 trillion மேல யுஎஸ் செக்யூரிட்டிஸ்ல தன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்கான். சைனா ஒரு $800 பில்லியன் வச்சிருக்கான். ஸோ இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா தம் பணத்தை டாலர்ல எடுத்து கோல்டுல இன்வெஸ்ட் பண்றாங்க. அதனால கோல்டு விலை ஏறுது, அதனால டாலர் இறங்குறது. ஸோ கோல்டோட விலை ஏறதுனால தான் டாலர் இறங்குறது தவிர டாலர் இறங்குறதுனால கோல்டு ஏறுதுன்னு சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல கோல்டு விலை ஏறிட்டே இருக்கு. சைனா மாதிரியான கண்ட்ரீஸ் எல்லாமே கோல்டு ஒரு ட்ரேட் பண்றதுக்கு ஒரு டூலா யூஸ் பண்ணலாமா அப்படிங்கறதையும் பேசுறாங்க. சோ இப்பவும் ஈக்விட்டி தான் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட்னு நினைக்கிறீங்களா சார்? டெஃபினட்டா. ஏன்னா கோல்டு என்னன்னா ஒரு சூழ்நிலை, ஒரு வார் மாதிரி சூழ்நிலை, ஹைப்பர் இன்ஃபிளேஷன் மாதிரி ட்ரேட் வார், இல்ல ஆன்டி அமெரிக்காக்கு மாதிரி ஒரு மூவ், இந்த மாதிரி சூழ்நிலை நல்லா பண்றது. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்போ கோல்டு இப்போ நல்லா பண்ணிருக்கு. பாயிண்ட்ல பார்த்தா கோல்டு சில பீரியட்ல ஈக்விட்டியை பீட் பண்ணாப்புல கூட உங்களுக்கு தெரியும். பட் ஒரு 20 வருஷமா பாத்தீங்கன்னா கோல்டு ரொம்ப நாளுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாமலே இருந்திருக்கு. ஏன்னா வேர்ல்டு ஒரு சாந்தமா ஒரு growth ஃபேஸ் இருந்தா யாரும் கோல்டு இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. சாவரின் கண்ட்ரீஸோட வெல்த் ஃபண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு அன்சர்டன்டி சொல்லி போடுறாங்க. இப்போ இந்த அன்சர்டன்டி எல்லாம் இருக்கிறதுனால கோல்டு நல்லா ஏறி இருக்கு. ஏன்னா இஸ்ரேல் ஹமாஸ் வாரும் சரி, ரஷ்யா உக்ரைன் வாரும் சரி, அப்புறம் இப்போ இந்த ட்ரேட் வாரும் சரி, இந்த மாதிரி சூழ்நிலையில கோல்டு நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. வருங்காலத்துல எல்லாம் இதே மாதிரி இந்த வார் சிச்சுவேஷன் கண்டினியூ ஆகும் எதிர்பார்க்கறதும் தவறு இல்லையா? அதே சமயத்துல ஈக்விட்டியோட குரோத்துக்கு காரணமே நாட்டோட வளர்ச்சி, கம்பெனியோட ப்ராஃபிட்டோட வளர்ச்சி. அது ஒரு ஸ்ட்ராங் விக்கெட்ல வந்தா டெஃபினட்டா உங்களுக்கு ஈக்விட்டி நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ கோல்டு கொடுக்காதுன்னு சொல்ல முடியாது. அதான்
என்னன்னா கோல்ட நம்பிக்கையோட இந்த நாள இன்னைக்கு $3000 $4000 $8000 எதை பேஸ் பண்ணி சொல்றதுன்னா அது ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் டிமாண்ட் அண்ட் சப்ளை வச்சு சொல்ல முடியும் தவிர ஃபண்டமெண்டலா ஈக்விட்டியை தான் அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஜிடிபி growth வந்து இந்த மாதிரி ஒரு கம்பெனி இபிஎஸ் growthலாம் வந்தா ஸ்டாக் மார்க்கெட் வளரும்னு நம்ம ஒரு ஊகிக்கலாம். ஸோ ஒரு ரிலையபிளா ஒரு இன்ஃபிளேஷனை பீட் பண்றக்கூடிய சக்தி ஈக்விட்டிக்கு தான் இருக்கு. சில நேரத்துல கோல்டு அவுட் பெர்ஃபார்ம் பண்ணலாம், சில நேரத்துல கோல்டு அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணலாம். இந்த ரீட்டெயில் இன்வெஸ்டர் வந்து பார்க்கும்போது சரி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வர வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கோல்டுல வச்சுக்கிறது நல்லது. அதுக்காக எல்லாத்தையும் தூக்கி கோல்டுல போட்டா நாளைக்கு எக்கனாமிக் சினாரியோ நல்லா ஆகிற பட்சத்துல கோல்டு பின் தங்கிட்டு ஈக்விட்டி மின் போகலாம் இல்லையா? ஸோ அது எனக்கு தெரிஞ்சு இன்னமும் பல்க் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்காக ஒரு இன்ஃபிளேஷன் பீட்டிங் ரிட்டர்னுக்காக ஈக்விட்டியை நம்பர் தான் பெட்டர். ஆனா அதுக்காக கோல்டை இக்னோர் பண்ணி ஜீரோவும் பண்ணக்கூடாது. ஒரு 10-15% கோல்டு வச்சுக்கிறது தவறு கிடையாது. ஏன்னா எப்பாவது இந்த மாதிரி சூழ்நிலை வந்துட்டே இருக்கும், அப்பதான் வந்து கோல்டு வந்து சப்போர்ட் பண்ணும். இந்த மாதிரி ஒரு வார் டென்ஷன் இருக்கிற சூழ்நிலையிலயோ இல்ல ட்ரேட் வார் மாதிரியான காலகட்டத்திலயோ ஒரு இன்வெஸ்டர் அவங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவை ரீஷஃபில் பண்றது கரெக்டான ஒரு அப்ரோச்சா இல்ல அப்படியே எப்படி மெயின்டைன் பண்றாங்களோ அப்படியே ஹோல்ட் பண்ணுமா சார்? எப்படி மெயின்டைன் அப்படியே தான் ஹோல்ட் பண்ணணும். இப்போ ரீஷஃபில் பண்றது ரொம்ப தவறு. ஏன்னா இந்த வாரோட இம்பாக்ட் எப்படி இருக்கும், ஷார்ட் டேர்ம்ல வாலட்டிலிட்டி இருக்கும். அதனால நீங்க என்ன ரீஷஃபில் பண்ணாலும் இன்னைக்கு லாஸ் புக் பண்ண போறீங்க. இன் சென்ஸ் ரிலேட்டிவ் டு 2 days பேக் or 3 days பேக். ஒண்ணு, ஏன் அந்த லாஸை ரெக்கக்னைஸ் பண்ணும். பேப்பர்ல லாஸ் இருக்கு, அதை கேஷ் லாஸா கன்வெர்ட் பண்ணாதுங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து எதை போய் வாங்குவீங்க, ரீசர்ன் பண்றதுன்னா ஏதாவது வித்து இன்னொன்று வாங்கும். இன்னைக்கு வாங்குறதுக்கு எதோட அவுட்லுக் சரியா இருக்கு. இனிமேல் ஏர்னிங் சீசன் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. எந்த கம்பெனி செக்டர் அவுட்லுக்லாம் இனிமேதான் வர தெரியும். ரெண்டாவது வந்து இந்த வார்னாலேயே இம்பாக்ட் எந்த கம்பெனிஸ்க்கு வரும் இதுன்னு எல்லாம் ரொம்ப early ஸ்டேஜ். ஸோ இப்போ வாங்கிட்டு அதை கேஷ்ல வைக்கிறதோட ஒரு லாஸை ரியலைஸ் பண்ணிட்டு அப்புறமா மார்க்கெட் ஏறச்சு போய் வாங்குறது அது வந்து doesn't make sense at all, right? ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ரிட்டெயில் இன்வெஸ்டர் இப்போ வந்து தன்னோட போர்ட்ஃபோலியோல என்ன மிக்ஸ் ஏற்கனவே அட்வைஸ் மேலமோ அவனோட ஓன் தாட் ப்ராசஸ் பேஸ் பண்ணியோ அவங்க அப்படியே அதை வச்சுக்கிறது தான் பெட்டர். இதனால பேனிக் பண்ணி ரியாக்ஷன் பண்ணா அது ரொம்ப தவறு. நம்பர் 1. அதே சமயத்துல ஃப்ரெஷ்ஷா இப்போ இன்வெஸ்ட் பண்றதுக்கு நான் ரெக்கமெண்டேஷன் கொடுக்க மாட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எப்படி இந்த சூழ்நிலை ஆக போறது, இந்தியாவோட ஸ்டான்ஸ் என்ன, பாகிஸ்தானோட ஸ்டான்ஸ் என்ன, மற்ற உலக நாடுகள்லாம் இந்தியாவுக்கு மேல என்ன ப்ரெஷர் போடுவாங்க, நீங்க போருக்கு போகாதீங்க வேற மாதிரி போடுவாங்க, அப்படிதான் யுனைடெட் நேஷன்ஸ் எல்லாம் கூட பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு கன்ஃபியூசிங் சிச்சுவேஷன்ல வந்து கொஞ்சம் சாவதானமா இருக்கிறது பெட்டர். ஆனா ஒரு எஸ்ஐபி மூலமா நீங்க ஏற்கனவே பணம் போட்டிருந்தீங்கன்னா அதை வந்து தவிர்க்க வேணாம். அது வந்து கண்டினியூ அப்படியே இருக்கு. இந்த டைம்ல மார்க்கெட் ரேலிக்கு ஃபினான்ஷியல் சர்வீஸ் தான் பெருசா சப்போர்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பேசுறோம். சோ இதனாலேயே இப்போ ஃப்ரெஷ்ஷா ஃபினான்ஷியல் சர்வீஸ்ல போய் இன்வெஸ்ட் பண்றது ஒரு நல்ல அப்ரோச்சா இல்ல அது இன்னும் லாங் டேர்முக்கு அதை கன்சிடர் பண்ணாம நம்ம ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஃபாலோ பண்ணலாமா சார்? நான் ரெண்டு சொல்லுவேன். ஒன்று வந்து இப்போ ஃபினான்ஷியல்ஸ் பொறுத்த மட்டும் இப்போ ரீசெண்டா அந்த ரேலி வந்துட்டு கொஞ்ச நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல்ஸ் ஆக்சுவலா நிஃப்டி அண்ட் ப்ராடர் மார்க்கெட்டை அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ ஒரு கேட்சப் ரேலி மாதிரி ஆரம்பிச்சிருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ரேலி வந்து இன்னும் நல்லா சஸ்டெயின் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ நீங்க ஏற்கனவே இன்னும் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலன்னா இப்போ இந்த வார் சிச்சுவேஷனை தவிர்த்து நீங்க ஃபினான்ஷியல் சர்வீசஸ் உங்க அலோகேஷனை ஏற்றலாம். ஏற்கனவே கொஞ்சம் லோவா இருந்தது ஃபினான்ஷியல் சர்வீஸ். ஏன்னா ஒரு வருஷம் 2 வருஷம் பாத்தீங்கன்னா ரொம்ப அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. அப்போ நிறைய பேர் அந்த ஃபினான்ஷியல் சர்வீஸ் வந்து குறைச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ரேலி வந்து ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் சஸ்டெயின் ஆகும். இந்த ஷார்ட் டேர்ம் தவிர்த்து ஃபியூச்சர்ல சஸ்டெயின் ஆகும். ஸோ இப்போ உங்களோட அலோகேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸ் கம்மியா இருந்ததுன்னா அதை டாப் அப் பண்ணக்கூடிய வாய்ப்பு இப்போ நல்ல வாய்ப்பு, ரைட்? ஸோ அட் த சேம் டைம் உங்களுக்கு ஏற்கனவே ஃபினான்ஷியல் சர்வீஸ் நல்ல அலோகேஷன் தான். இப்போ ஒன்றும் பண்ண வேண்டியதுல வெயிட் பண்ணுங்க. ஏன்னா அவுட்லுக் வந்து ரேட் கட், ஆர்பிஐ ரேட் கட் சினாரியோனாலையும் கன்சம்ஷன் டிமாண்ட் வரதுனால லோன் டிமாண்டும் வளர்றதுனாலையும் ஃபியூச்சர்ல இந்த கன்சம்ஷன் ஏறின அப்புறம் பிரைவேட் கேபெக்ஸும் 1 வருஷம் 1.5 வருஷத்துல திருப்பி ரிவைவ் ஆகிற பட்சத்துல கார்பரேட் லோன் டிமாண்டும் வளர்றதுனால எனக்கு தெரிஞ்சு பேங்கிங்கோட அவுட்லுக் ஒரு 3 to 4 இயர்ஸ்க்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. அதனால உங்க ஏற்கனவே அலோகேஷன் நல்லா இருந்தா அதை அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம செக்டர்ஸ் பத்தி பேசும்போது இப்போ ஃபினான்ஷியல் செக்டரோ இல்ல டிஃபென்ஸோ இந்த தீமேட்டிக் ஃபண்ட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றவங்க எந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அது ஒரு நல்ல அப்ரோச்சா சார்? இல்ல இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல செக்டாரல் டிஃபரன்சஸ் இன் ரிட்டர்ன்ஸ் ரொம்ப அதிகமா டிஃபரன்ஷியலா இருக்கும். ஸோ நீங்க வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்ம் ஒரு பேட் பெர்ஃபார்ம் ரெண்டு கம்பைன் பண்றக்கூடிய சக்தி ஒரு உயிப்பு இருந்தா தான் பண்ண முடியுமே தவிர டைவர்சிஃபைட் ஃபண்ட்ல பண்ணா அவங்க எல்லா செக்டர்லயும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்றதுனால கொஞ்சம் டில்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஃபினான்சியல்ஸ்ல ஏற்றுவாங்களோ இல்லை ஐடியில் குறைப்பாங்களோ அது அவங்களோட டிசிஷன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நேரத்தில் டைவர்சிஃபைட் ஃபண்ட் லார்ஜ் கேப், லார்ஜ் அண்ட் மிட் கேப், மல்டி கேப் இந்த மாதிரி ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது தான் பெட்டர் அதர் தேன் செக்டரல் ஃபண்டை இண்டிவிஜுவலா சூஸ் பண்றது. ஓவராலாவே இந்த மாதிரி சிச்சுவேஷன் இல்ல ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா தீமேட்டிக் ஃபண்டை சூஸ் பண்றது நல்ல ஆப்ஷனா சார்? தீமேட்டிக் ஃபண்ட் சூஸ் பண்றது நல்ல ஆப்ஷன் ப்ரொவைடட் உங்களுக்கு வந்து ஒரு அட்வைசர் அந்த அட்வைஸ் பண்ணும். நீங்களா அது தேர்ந்தெடுக்க ரொம்ப கஷ்டம். ஒரு அட்வைசர் கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறவர்
இந்த தீம் நல்லா இருக்கும் அது ஒண்ணு. ரெண்டாவது திமேட்டிக் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா எதுல ஹையஸ்ட் ரிட்டர்ன் வந்திருக்கோ அதை போய் போடுறது தான் ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா அதெல்லாம் சிக்லிக்கல் ஃபண்ட்ஸ், எல்லா திமேட்டிக்ஸுமே ஒரு சிக்லிகாலிட்டி இருக்கும். அதனால ஏற்கனவே ஏறி இருக்குன்னா அது இறங்குறது தான் வாய்ப்பு இருக்கு தவிர எது இறங்கி இருக்கோ ஆனா அது இறங்கினா உங்க ரிட்டர்ன்ஸ் ரொம்ப மோசமா தெரியும், உங்களுக்கு அந்த இது இருக்காது. போய் மோசமா பண்ண சொன்னீங்க வாங்குறேன்னு சொன்னீங்க. அதனால தான் அந்த அட்வைஸோட இம்பார்ட்டன்ஸ் சொன்னேன் நான். அதனால பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் பார்த்து போடக்கூடாது. மூணாவது, ஒரே ஒரு தீமை சூஸ் பண்றதும் தவறு. கான்ட்ராவா தீம் சூஸ் பண்ணலாம். இப்போ இன்ஃப்ராவோட தீம் சூஸ் பண்ணீங்கன்னா கன்சம்ஷனை சூஸ் பண்ணலாம், பேங்கிங் சூஸ் பண்ணீங்கன்னா ஐடி சூஸ் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் கான்ட்ராவா பண்றது இருந்தா தான் இந்த கொரிலேஷன் கம்மியா இருந்தா தான் ஒண்ணு நல்லா பண்ணாத நேரத்துல இன்னும் நல்லா பண்ணும். அப்போ ஒரு டைவர்சிஃபைட் தீமேட்டிக்கா எல்லா தீம்லயும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கான்ட்ரா போட்டீங்கன்னா தென் இட்ஸ் ஓகே. இண்டிவிஜுவலா இந்த தீம் தான் எனக்கு ரொம்ப நல்லா படுறது அதை மட்டும் எடுக்கிறேங்கிறது தான் ஒரு தவறான டெசிஷன். ஒரு பிளெண்டட் தீமேட்டிக் டைவர்சிஃபைட் பண்ணி அதான் பண்ண முயற்சி பண்றாங்க. பட் உங்களுக்கு இல்ல எனக்கு இந்த தீம் அதிகமா பிடிச்சிருக்கு கொஞ்சம் அதுல அதிகம் கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சு பட்டா அந்த மாதிரி ஒரு பிளெண்டட் ஒரு தீமேட்டிக் போர்ட்ஃபோலியோ பண்றது பெட்டர். நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி Q4 ரிசல்ட்ஸும் இப்பதான் வந்துட்டு இருக்கு. எந்தெந்த நிறுவனம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு தெரியல. இந்த வாரோட இம்பாக்டும் எந்த நிறுவனத்து மேல எப்படி இருக்கும்னு தெரியல. இந்த சிச்சுவேஷன்ல ஒரு ஸ்டாக் பிக் பண்ணி வாங்குற இன்வெஸ்டர் இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் சார்? ஏன் கொஞ்சம் லீவ் எடுத்துட்டு எங்கேயாவது ஹாலிடே ஊட்டிக்கு ஏற்காடு போயிட்டு வாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பயம் இருக்கிற சூழ்நிலையில போய் எது வாங்கினாலும் என்ன நாளைக்கு இன்னும் இறங்கும், இன்னும் உங்களுக்கு மனசுல ரொம்ப இதா இருக்கும், ஏன்டா வாங்கிட்டேன்ட்டு. ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டாக் இன்வெஸ்டர் இந்த நேரத்துல கொஞ்சம் சாதாரணமா குவைட்டா இருக்கிறது பெட்டர். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.